यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 9 மார்ச் 1981, 9th मार्च 1981। मेहनत समाप्त कर निरंतर योगी बनो। உழைப்பதை முடித்துக் கொண்டு நிரந்தர யோகி ஆகுங்கள்। आज दिलवाला बाप बच्चों के दिल की लगन को देख हर्षित हो रहे हैं। இன்று தில்வாலா பாபா குழந்தைகளின் உளமார்ந்த ஈடுபாட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்। आज का मिलन दिलाराम बाप और दिलरुबा बच्चों का है। இன்றைய சந்திப்பானது திலாராம் பாபாவிற்கும் दिलरुबा குழந்தைகளுக்கும் ஆனதாகும்। चाहे सम्मुख है चाहे शरीर से दूर है। அருகே இருந்தாலும் உடலளவில் வெகு தொலைவில் இருந்தாலும் लेकिन दिल के समीप है। உடலால் எவ்வளவுதான் தொலைவில் இருந்தாலும் உளப்பூர்வமாக அருகேதான் இருக்கின்றார்கள் குழந்தைகள்। दूर रखने वाले बच्चे भी अपने दिल की लगन से दिलाराम बाप के सम्मुख हैं। தொலை தூரம் இருக்கின்ற குழந்தைகளும் தந்தையின் ஈடுபாட்டின் காரணமாக திலாராம் பாபாவிற்கு எதிரிலேயே இருப்பவர் ஆகின்றார்கள்। ऐसे दिलरुबा बच्चे जिनके दिल से बाबा का ही साज बजता रहता है। அப்படிப்பட்ட தில்ருபா குழந்தைகளின் உள்ளத்தில் பாபா பாபா என்ற இசை மட்டுமே ஒலித்த வண்ணம் இருக்கின்றது। அணுகது சாஜ், அந்த ஒலியானது இடைவிடாது ஒலித்து கொண்டிருக்கிறது। ஹத்துக்கா நகி, அவ்வப்போது மட்டும் ஒலிக்கும் இசை அல்ல அது। ஐசே பச்சே பாப் கே அபு பி நயனோ மே சமாயே हुए हैं। அப்படிப்பட்ட குழந்தைகள் இப்போது கூட பாபாவின் கண்ணுக்குள் கலந்திருக்கின்றார்கள்। उन्हों को भी बाप दादा विशेष याद का रिस्पॉन्ड कर रहे हैं। அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பாப் தாதா முக்கியமாக நினைவிற்கான பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்। दिलाराम बाप के दिल तख्त नशीन तो सब बच्चे हैं, फिर भी नंबरवार तो कहेंगे ही। दिलाराम பாபாவின் உளமென்ற ஆசனத்தில் அமர்ந்துள்ள குழந்தைகள் தான் எல்லோரும், இருந்தாலும் நம்பர் வாரியாகத்தான் சொல்ல முடியும்। जैसे माला के मन के तो सब हैं, लेकिन कहाँ 8 और कहाँ 16,000 का लास्ट दाना। மாலையில் மணியாக எல்லோருமே இருக்கின்றார்கள், இருப்பினும் 8 மணி எங்கே, 16,000 கடைசி மணி எங்கே? ககேங்கே மன்கே தோனோ கோ, இருவருமே மணிகள் தான், लेकिन अंतर महान है, ஆனால் இடைவெளி அதிகம் உள்ளதல்லவா। इन नंबर का आधार मुख्य स्लोगन है। இப்படி
தொலைதூரத்திலான நம்பரில் வருவதற்கான முக்கியமான காரணம். அதற்கான முக்கிய ஸ்லோகன் பவித்ர और யோகி பவ. நம்பரில் வர வேண்டும் என்றால், முன்னால் வர வேண்டும் என்றால் அதற்குரிய ஸ்லோகன் யோகியாகு, தூய்மையாகு என்பதாகும். एक है योग लगाने वाले योगी, दूसरे हैं सदा योग में रखने वाले योगी. ஒரு ரகம் அவ்வப்போது நினைவில் இருப்பவர்கள், மறு ரகம் என்றென்றும் நினைவிலேயே இணைந்திருப்பவர்கள் யோகி குழந்தைகள். तीसरे हैं, மூன்றாம் ரகமும் இருக்கிறார்கள். योग द्वारा विघ्न हटाने, पाप मिटाने की मेहनत में रखने वाले. மூன்றாம் ரகத்தை சார்ந்த குழந்தைகள் நினைவின் மூலமாக தடைகளை அகற்றுவதற்காக, பாவங்களை அகற்றுவதற்காக முயற்சியில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். जितनी मेहनत उतना फल पाने वाले, எந்த அளவு முயற்சிக்கின்றார்களோ அந்த அளவு பலனையும் அடைகின்றார்கள். जैसे आजकल की दुनिया में एक है जो पूर्व जन्म के भक्ति के हिसाब से किए हुए श्रेष्ठ कर्म के आधार से अध की राजाई का वर्षा बिना मेहनत के पाते हैं. இன்றைய உலகத்தில் கூட ஒரு ரகம் முந்தைய பிறவியின் பக்தியினுடைய கணக்கு வழக்கின் காரணமாக முந்தைய பிறவில் செய்த உன்னதமான கர்மத்தின் ஆதாரத்தால் எல்லைக்குட்பட்ட ராஜ குடும்பத்தில் ஆஸ்திக்கு வாரிசான குழந்தைகளாக முயற்சியே இல்லாமல் பிறந்து விடுகின்றார்கள். வர்ஷேக்கு அதிகார से प्राप्ति है, ஆஸ்தி என்ற அதிகாரம் பிராப்தமாகி விடுகிறது. इस कारण राजाई का नशा स्वतः ही लगता है. இதன் காரணமாக ராஜாங்கத்தில் பிறந்ததால் அந்த பெருமிதம் எப்போதுமே இருக்கிறது, அது இயல்பாக உள்ளது. याद नहीं करना पड़ता है कि मैं राजकुमार हूँ या राजा हूँ. நான் ராஜ்குமார் என்றோ நான் ராஜா என்றோ பிரத்யேகமாக நினைக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுவதில்லை. நேச்சுரல் ஸ்மிருதி और संपत्ति की प्राप्ति होती. இயல்பாகவே அந்த நினைவு, செல்வம் எல்லாமே பிராப்தமாகிறது. आजकल तो राजा ये है नहीं, लेकिन यह द्वापर के आरंभ की बात है. இந்த ராஜாக்கள் யாரும் இல்லை, இது துவாபர யுகத்தின் ஆரம்ப காலகட்டத்தின் விஷயமாகும். சதோகுணி பக்தி கே சமய கி பாத், அதாவது பரிசுத்தமான பக்தி ஆரம்பமான சமயத்தின் விஷயமாகும் இது. ஐசே நம்பர் 1 பச்சே ஸ்வதஹி யோகி ஜீவன் மே ரஹ்தே ஹைன். அப்படி நம்பர் 1 வருகின்ற குழந்தைகள் இயல்பாகவே யோகி வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். प्राप्ति के भंडार वर्षे के आधार से सदा भरपूर रहते हैं. பிராப்திகள் என்ற களஞ்சியமானது ஆஸ்தியின் பெயராக என்றென்றுமே நிரம்பியே இருக்கிறது. मेहनत नहीं करते, आज सुख दो, आज शांति दो. தந்தையிடம் அவர்கள் இன்று சுகம் கொடுங்கள் இறைவா, சாந்தி கொடுங்கள் என்று இறைவா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. संकल्प का बटन दबाया और कान खुल जाती हैं. எண்ணம் என்ற பட்டன் தட்டிய உடனேயே சுரங்கமே திறந்து விடுகிறது. சதா சம்பன்னர் அகுத்தே, ஆக என்றென்றுமே முழுமையாக இருக்கின்றார்கள். அர்த்தாத் யோக யுக்த், யோக லகா ஹுவாகி ரகுத்தாக, ஆக என்றென்றுமே யோக நிலையில் சதா இணைந்தே இருக்கின்றார்கள். दूसरी नंबर के हैं योग लगाने वाले, இரண்டாம் ரகம் நினைவு செய்பவர்கள். वह ऐसे हैं जैसे आजकल के बिजनेसमैन, அவர்கள் இன்றைய உலகத்தில் வியாபார மக்களை போல வேண்டிய போது நினைவு செய்கிறார்கள். கபி பகுத் கமாத்தே கபி கம் கமாத்தே. இன்றைய வியாபாரிகள் சில சமயம் அதிகம் சம்பாதிப்பார்கள், சில சமயம் குறைவாக சம்பாதிக்கின்றார்கள். फिर खजाने रखते हैं, ஆனாலும் அவர்களிடம் பொக்கிஷம் என்னவோ இருந்து கொண்டுதான் இருக்கிறது. कमाई का नशा रखता है, खुशी भी रखती है. சம்பாதியத்தின் போதையும் உள்ளது, அந்த குஷியும் உள்ளது. लेकिन निरंतर एक रस नहीं रखती, ஆனால் நிரந்தரமாக ஒரே சீரான நிலையில் एक रस இருப்பதில்லை. कभी देखा
तो बहु संपन्नता का स्वरूप होगा। और कभी कभी अभी और चाहिए, अभी चाहिए का संकल्प मेहनत में लगाएगा। சில சமயம் எப்போதுமே முழுமை பெற்றவர்களாக இருப்பார்கள். சில சமயம் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவே முயற்சியில் ஈடுபட்டவராக இருப்பார்கள். சதா சம்பன்ன சதா ஏக்ரஸ் நகி ஹோங்கே, என்றென்றும் முழுமை பெற்றவராக, என்றென்றும் ஏக்ரஸ் சீரான மனோநிலையில் இருப்பவராக இருப்பதில்லை. சதா ஸ்வயம் சே சந்துஷ்ட நகி ஹோங்கே, ஆக எப்போதுமே தன் பொருட்டு திருப்தியானவராக இருப்பதில்லை. எழுக யோக் லகானே வாலே, இவர்கள் அவ்வப்போது நினைவில் இருப்பவர்கள். லகானே வாலே அர்த்தாத் டூட்டா தப் ஃபிர் லகாத்தே ஹேம். யோகம் செய்பவர்கள் என்றால் அர்த்தம் என்ன? அவ்வப்போது யோகம் துண்டிக்கப்படுகிறது, மீண்டும் மீண்டும் இணைக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது. அவர்கள் யோகம் செய்பவர்கள், சதா யோக நிலையில் இணைந்திருப்பவர் அல்ல. तीसरे மூன்றாம் ரகம் जैसे आजकल की नौकरी करने वाले, இப்போதெல்லாம் அரசு வேலை செய்பவர்களைப் போல, கமாயா ஒரு காயா, சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் என்று வாழ்பவர்கள். ஜித்னா கமாயா உத்தனா ஆராம் சே காயா, எந்த அளவு சம்பாதித்தார்களோ அந்த அளவு மிக சௌக்கியமாக சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். லேக்கின் ஸ்டாக் ஜமா நகி ஹோகா, ஆனால் அவர்களிடம் இருப்பில் எதுவும் இருப்பதில்லை. इसलिए सदा खुशी में नाचने वाले नहीं होंगे. இருப்பில் எதுவும் வைக்காத காரணத்தால் என்றென்றும் அவர்கள் மகிழ்ச்சியில் நடனமாடுவதில்லை. मेहनत के कारण कब दिल शिकस्त और कब दिल खुश होंगे. முயற்சியே செய்கின்ற காரணத்தால், இருப்பில் இல்லாத காரணத்தால் சில சமயம் மனமுடைந்து போகிறார்கள், சில சமயம் மன மகிழ்ச்சியில் ஆடுகிறார்கள். ஐசே 3 प्रकार के बच्चे, இவ்வாறாக 3 விதமான குழந்தைகள் இருக்கின்றார்கள். बाप कहते हैं सबको वर्षे में सर्व प्राप्तियां का खजाना मिला है. அனைவருக்குமே ஆஸ்தி என்ற ரூபத்தில் எல்லா பிராப்திகளுமே கிடைத்துள்ளது. அதிகாரி ஹோ, நேச்சுரல் யோகி ஹோ, எல்லோருமே அதிகாரிகள் தான், இயல்பான யோகிகள் தான். நேச்சுரல் ஸ்வராஜ்யதாரி ஹோ, இயல்பாகவே சுயராஜ்ய அதிகாரிகள் தான். பாப்பே கஜானே கே பாலக் மாலிக்கு ஹோ, தந்தையின் பொக்கிஷங்களுக்கு பாலகன் ஆனதால் மாலிக் ஆகிவிட்டீர்கள். तो इतनी मेहनत क्यों करते हो, இருப்பினும் இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன உள்ளது? मास्टर रचता और नौकर के समान मेहनत करे ये क्यों? மாஸ்டர் படைப்பாளரான குழந்தைகள் வேலைக்காரனை போல உழைப்பது ஏன்? जैसे वो 100 कमाते और 100 खाते, 2000 कमाते 2000 खाते, वैसे 2 घंटा योग लगाते 2 घंटा उसका फल लेते. எப்படி அவர்கள் 100 ரூபாய் சம்பாதித்தால் 100 ரூபாய் சாப்பிடுவார்கள், 2000 சம்பாதித்தால் 2000 சாப்பிட்டு விடுவார்கள். 2 மணி நேரம் யோகம் செய்தால் 2 மணி நேரம் அதற்கான பலனை अनुभव செய்வார்கள். आज 6 घंटा योग लगा, आज 8 घंटा योग लगा, ये क्यों? இன்று 8 மணி நேரம், இன்று 6 மணி நேரம் நினைவு செய்தேன் என்பது ஏன்? வாரிஸ் கபி भी यह नहीं कहता कि 2 दिन की राजाई. வாரிசான குழந்தைகள் நான் 2 நாட்களுக்காக ராஜா என சொல்ல மாட்டார்களே. 8 दिन की राजाई, நான் 8 நாளுக்கு ராஜா அதிகாரி என சொல்ல மாட்டார்களே. சதா பாப் கே பச்சே हैं और सदा खजाने के मालिक हैं. என்றென்றும் தந்தையின் குழந்தைகள், என்றென்றும் பொக்கிஷத்தின் எஜமான் தானே. கருணா பாபா और करुणा याद की मेहनत दोनों बातें एक दो की विपरीत हैं. பாபா பாபா என்று சொல்வது, ஆனால் நினைவிற்காக உழைப்பது, இரண்டும் ஒன்றுக்கொன்று விபரீதமான விஷயமாக இருக்கிறது. तो सदा यह स्लोगन याद रखो. ஆக என்றென்றும் ஒரு ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். मैं एक श्रेष्ठ आत्मा बालक से मालिक हूँ. நான் ஒரு உன்னதமான ஆத்மா பாலகனாகவும் மாலிக்காகவும் இருக்கின்றேன்.
சர்வ கஜானோ का अधिकारी हूँ, அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியான ஆத்மா நான். கோயா பாயா எல் கேள் நெய் கரோ. இழந்தேன் அடைந்தேன் என்று விளையாட்டு வேண்டாம். ஜோ பானா தா வகு பாலியா फिर கோனா பானா क्यों. அடைய வேண்டியது அடைந்து விட்ட பிறகு மீண்டும் ஏன் இழப்பது அடைவது. நைதோ கீத்துக்கோ பதிலி கரோ. ஆக இந்த பாடலை மாற்றிக்கொள்ளுங்கள். பாரகாகும் எது அதிகாரிக்கே போல் நகி. அடைகின்றேன் என்பது அதிகாரி குழந்தைகளின் வார்த்தை அல்லவே அல்ல. संपन्न बाप के बालक को सागर के बच्चे को अब क्या करेंगे. முழுமை பெற்ற தந்தையின் குழந்தைகள் நீங்கள் கடலின் குழந்தைகள் அல்லவா. ஆக இப்போது என்ன செய்ய வேண்டும். நிரந்தர யோகி பனோ மே கோன் ஹூ. நிரந்தர யோகி ஆகுங்கள். நான் யார். அம்சோ பிராமணன் சோ தேவதா ஹே வ அம்சோ சத்திரிய சோ தேவதா. நான் பிராமணன் இன்று நாளை தேவதை அப்படியா, அல்லது நான் சத்திரியன் இன்று நாளை தேவதையா. बाप दादा को बच्चों की मेहनत देख तरस पड़ता है. பாப் தாதாவிற்கு குழந்தைகள் படும் அவஸ்தையை பார்த்தால் மிகவும் இரக்கம்தான் வருகிறது. ராஜா கே பச்சே நௌக்கரி கரே யோ சோப்தா நகி. ராஜாவின் மகன் வேலைக்காரன் ஆவதா, இது அழகில்லையே. சப் மாலிக் பனோ. எல்லோருமே மாலிக் எஜமான் ஆகுங்கள். ஆஜ் தோ சிர்ஃப் பார்ட்டியோं से भी मिलना. இன்று பார்ட்டியுடன் சந்திப்பது மட்டுமே தான். லேக்கின் முரளி क्यों चली. இருப்பினும் முரளி ஏன் பாபா வாசித்தார். इसका भी राज है. இதற்கும் ஒரு ரகசியம் உள்ளது. आज बहुत महावीर बच्चे बाबा को खींच रहे हैं. இன்று அநேக மகாவீர் குழந்தைகள் பாபாவை தன்வசம் இருக்கின்றார்கள். बाप दादा आज उन्हों को सम्मुख रख मुरली चला रहे हैं. பாப்தாதா அப்படிப்பட்ட குழந்தைகளை முன்னால் வைத்து இன்று முரளி வாசிக்கின்றார். देश विदेश के बहुत महावीर बच्चे याद कर रहे हैं. உள்நாடு மற்றும் அயல்நாடுகளில் உள்ள மகாவீர் குழந்தைகள் அநேகர் பாபாவை நினைவு செய்கின்றார்கள். बापदादा भी ऐसे सेवादारी आज्ञाकारी सती योगी बच्चों को विशेष याद दे रहे हैं. बाप दादाவும் அப்படிப்பட்ட சேவாதாரி சொல்லுக்கு கீழ்ப்படியும் குழந்தைகளான யோகி குழந்தைகளுக்கு முக்கியமாக நினைவுகளை தருகின்றார். मधुबन निवासी विदेशी बच्चों को भी जो बड़े स्नेह से चातुर्क वन मुरली सुनने के सदा अभिलाषी लगते हैं. मधुबन निवासी குழந்தைகள் அயல்நாட்டு குழந்தைகள் மிகவும் அன்புடன் சாத்ரக் பறவையாக முரளி கேட்கும் ஆர்வத்தில் இருக்கின்றார்கள். ऐसे सर्विसेबल लवफुल लवलीन बच्चों को भी बाप दादा विशेष याद कर रहे हैं, याद प्यार दे रहे हैं. ஆக சர்வீசபிள் அன்பில் தோய்ந்தவர்கள் லவ்லின் குழந்தைகளுக்கு பாப் தாதா முக்கியமாக நினைவு அன்புகளை தருகின்றார். मधुबन निवासी और जो भी नीचे बैठे हैं लेकिन बाप दादा के नयनों के सामने हैं, ऐसे आतक सेवादारी बच्चों को विशेष याद प्यार हैं. மதுபன் நிவாசி குழந்தைகள் மற்றும் கீழே அமர்ந்துள்ள குழந்தைகள் எல்லோருமே பாப்தாதாவின் கண்ணுக்குள் கலந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அத்தக் சேவாதாரி கலைப்பற்ற சேவாதாரி குழந்தைகளுக்கு விசேஷமான அன்பு நினைவுகள். ऐसे अतक सेवादारी बच्चों को विशेष याद प्यार. साथ साथ सम्मुख बैठे लकी सितारों को भी विशेष याद प्यार और नमस्ते. அதோடு மட்டுமல்லாமல் எதிரில் அமர்ந்துள்ள அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக விளங்கும் குழந்தைகளுக்கும் விசேஷமான அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். बंगाल, बिहार, नेपाल जोन के भाई बहनों से पर्सनल मुलाकात. பெங்கால், பீகார், நேபாள் மண்டலங்களை சார்ந்த சகோதரிகளோடு பாபாவின் संदीप. मुरली तो सुनिए, अब सुनने के बाद स्वरूप में लाना.
முரளி அதிகம் கேட்டீர்கள், இப்போது கேட்டதை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். ஏக ஹோத்தாக ஸ்மிருதி மே லானா, தூசராக ஸ்வரூப் மே லானா. ஒன்று நினைவில் கொண்டு வருவது, மற்றொன்று நடைமுறையில் கொண்டு வருவதாகும். जो कुछ सुनते स्मृति में तो सब लाते हैं, अज्ञानी भी सुने हुए को याद करते हैं, लेकिन ஞான का अर्थ है कि स्वरूप में लाना. எதையெல்லாம் கேட்டீர்களோ நினைவில் அனைவருமே கொண்டு வருகின்றீர்கள். அஞ்ஞானி குழந்தைகளும் கேட்டதை நினைவு செய்து பார்க்கிறார்கள். ஆனால் ஞானத்தின் அர்த்தம் என்னவென்றால் சொரூபத்தில் நடைமுறையில் கொண்டு வருவதாகும். तो कौन सी बात स्वरूप में लाएंगे? ஆக எந்த விஷயத்தை நடைமுறையில் கொண்டு வருவீர்கள்? பாலக்ஸோ மாலிக், பாலகனாகவும் மற்றும் மாலிக் எஜமானாகவும் இருப்பது. எதுனா சொரூப் மே லானா, இதுதான் சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். புருஷார்த் கே சாத் சாத் பிராலப்து கா அனுபவோ, முயற்சியின் கூடவே பலனும் அனுபவமாக வேண்டும். ऐसा नहीं अभी तो पुरुषार्थी प्रारब्ध भविष्य में मिलेगी, மாறாக இன்று முயற்சியாளன் நாளைதான் பலன் கிடைக்கும் என்று இருக்கக்கூடாது. संगम युग की विशेषता है कि अभी अभी पुरुषार्थी अभी अभी प्रत्यक्ष फल. சங்கம யுகத்தின் சிறப்பு என்னவென்றால் இப்போதே முயற்சி இப்போதே கைமேல் பலன் கிடைப்பதாகும். अभी स्मृति स्वरूप अभी प्राप्ति का अनुभव, இப்போது நினைவின் சொரூபம் இப்போதே பிராப்தியின் அனுபவம் செய்வது. भविष्य की गारंटी तो है, लेकिन भविष्य से भी श्रेष्ठ भाग्य अब का है. இன்று செய்யும் முயற்சிக்கு நாளை கிடைக்கும் பலன் அதற்கு உத்தரவாதம் உள்ளது. ஆனாலும் அதைவிட நாளை கிடைக்கும் பலனை விட இன்றைய பலன் மிகவும் உன்னதமானது. அபிகா வருஷா தோ பிராப்த் ஹேனா, இன்றைய வருஷ ஆஸ்தி கிடைத்துள்ளதுதானே. பாலியா யா பானா, கிடைத்து விட்டதா, கிடைக்க வேண்டுமா? அடைந்து விட்டீர்களா, அடைய வேண்டுமா? अगर पा लिया है तो फिर फरियाद तो नहीं करते हो अमृत வேலை. அடைந்து விட்டீர்கள் என்றால் அமிர்த வேளையில் யாசிப்பதில்லைதானே. யாத்தோ யாத் யாத்தோ ஃபரியாத், ஒன்று நினைவு அல்லது மற்றொன்று யாசிப்பது. ஜஹா யாத் வஹா ஃபரியாத் நஹி, ஜஹா ஃபரியாத் வஹா யாத் நஹி. நினைவிருந்தால் யாசிப்பு இருக்காது, யாசிப்பு இருந்தால் நினைவிருக்காது. तो फरियाद समाप्त हुई, ஆக யாசிப்பது வேண்டுவது முடிந்து விட்டதா. क्वेश्चन मार्क खत्म, கேள்விக்குறி முடிவடைந்து விட்டது. फरियाद में होता तो क्वेश्चन मार्क, வேண்டுதலில் தான் கேள்விக்குறி உள்ளது. யாதுமே ஃபுல் ஸ்டாப் அர்த்தாத் பிந்தி, நினைவில் இருந்தால் முற்றுப்புள்ளி. பிந்தி சுரூபன் பிந்தி கோ யாது கர்னா, ஆக தானும் புள்ளியாக இருந்து புள்ளியான தந்தை நினைவு செய்யுங்கள். பாபி பிந்தி ஆபி பிந்தி, தந்தையும் புள்ளி நீங்களும் புள்ளியாவீர்கள். तो परिवर्तन भूमि में आकर कोई न कोई विशेष परिवर्तन जरूर करना चाहिए. ஆக மாற்றுகின்ற பூமியில் வந்துள்ளீர்கள், கண்டிப்பாக தன்னுள் மாற்றம் ஏதேனும் கொண்டு வர வேண்டும். अब फरियाद को छोड़कर स्वतः ही योगी बनकर जाना, இனிமேல் வேண்டுதல் என்பது இல்லாமல் நினைவில் நிலைத்திருப்பவராகுங்கள். வேண்டுதல்களை விட்டுவிடுங்கள். फरियाद में उलझन होती खुशी नहीं, வேண்டுதல் இருந்தால் புகாரே இருக்கும், குஷி இருக்காது, மனக்குழப்பமே இருக்கும். तो बाप से खुशी का खजाना लेना उलझन नहीं, பாபாவிடமிருந்து குஷி என்ற பொக்கிஷத்தை அடையுங்கள், அங்கே புகார் கிடையாது. उलझन तो लौकिक बाप का खजाना था, अब तो खत्म हो गया. லௌகிக தந்தையின் பொக்கிஷத்தில்தான் குழப்பம் இருந்தது, இப்போது அது முடிவடைந்து விட்டது. லௌகிக் சம்பந்த கதம் तो फरियाद भी கதம், லௌகிக உறவு முடிவடைந்தது என்றால் வேண்டுதலும் முடிவடைந்தாயிற்று. அலௌகிக் பாப் அலௌகிக் வர்ஷா, இப்பொழுது அலௌகிக தந்தை அலௌகிக ஆஸ்தி. तो फरियाद की लिस्ट की चिट्ठी खत्म हो गई है ना, ஆக வேண்டுதல்களின்
பெயர் பட்டியல் முடிவடைந்து விட்டதல்லவா? பாடுதியா அதை கிழித்து எறிந்து விட்டீர்களா? अगर मिटा हुआ होगा तो भी कहेंगे कि लिखा हुआ था, इसलिए फाड़ कर खत्म करो. அகற்றி விட்டால் கூட சொல்வீர்கள் எழுதியிருக்கிறேன் என்று. எனவே அதை கிழித்து எறிந்து விடுங்கள். सेवा में समय दो, जब तक तैयार नहीं होते हो तब तक राज्य आने में देरी है. சேவையில் நேரத்தை கொடுங்கள். எதுவரையில் தயாராகவில்லையோ அதுவரையில் ராஜ்யம் வருவது தள்ளி போய்கொண்டே இருக்கும். सेवा का कोई नया प्लान बनाया? சேவைக்கென புதிய திட்டம் வகுத்தீர்களா? மகா யஜ்யமே तो सभी ने सेवा की. மகா யஜ்ய வேள்வியில் எல்லோருமே சேவை செய்கின்றீர்கள். ब्राह्मणों का संगठन होना ही हाजिर होना ही सेवा. பிராமணர்கள் ஒன்று கூடி இருப்பதே சேவைதான். यह कोई कम बात नहीं, இது சாதாரண விஷயம் அல்ல. समय पर हाजिर होना, एवरेडी होना, सघन शक्ति का लक्ष्य रखना, यह भी रजिस्टर में जमा होता है. தக்க சமயத்தில் ஆஜிராவது, எவரடியாக இருப்பது, பொறுமை சக்தியை லட்சியமாக கொள்வது, இதுவும் ரெஜிஸ்டரில் நம்பரை சேர்ப்பதாகும். जिसका फिर लास्ट रिजल्ट से कनेक्शन होता है. இதற்கு இறுதியில் வரக்கூடிய परीक्षை முடிவுகளோடு தொடர்பு இருக்கிறது. जैसे आजकल भी 6 मास में इम्तिहान लेते हैं ना, இப்பொழுதெல்லாம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு 6 மாதத்தில் பரீட்சை வைக்கிறார்கள் தானே. फिर सबकी मार्क्स का फाइनल से கனெக்ஷன் करते, பிறகு இறுதி தேர்வுடன் எல்லா கனெக்ஷனையும் சேர்த்து விடுவார்கள், மார்க்கை இணைத்துக் கொள்வார்கள். तो जो भी ब्राह्मणों के श्रेष्ठ कार्य होते हैं उनमें सहयोगी बनना, इसकी भी मार्क्स हैं. ஆக பிராமணர்கள் செய்கின்ற உன்னதமான காரியங்கள் அனைத்திலும் ஒத்துழைப்பாக இருப்பது, சகயோகம் செய்வது, இதற்கான மார்க்கும் சேர்ந்த வண்ணம் இருக்கும். बहु मार्क्स अंतिम रिजल्ट के लिए जमा हो गई. அந்த மதிப்பெண் கடைசி ரிசல்ட்டுக்காக சேர்க்கப்படுகிறது. சகன் கியா, தன் மந்தன் லகாயா, லகானா மானா பானா, பொறுத்து கொள்வீர்கள், உடல் மனம் பொருள் எல்லாம் சேவையில் பயன்படுத்துவீர்கள் என்றால் பயனை அடைந்தவர் ஆவீர்கள். டைரக்ஷன் பிரமான் கியா, எல்பி மார்க்ஸ் ஜமா हुई, கட்டளைப்படி நடந்தீர்கள் என்றால் அதற்கும் மதிப்பெண் கிடைக்கும். மகா यज्ञ में सिर्फ आना नहीं हुआ लेकिन फाइनल रिजल्ट की मार्क्स जमा हुई. மகா வேள்வியில் வந்தது மட்டும் ஆகாது, அதற்காக உங்களுக்கு இறுதி நேர தேர்வுக்கான மதிப்பெண்ணும் அடைந்து விட்டீர்கள். तो सेवा हुई ना, ஆக இதுவும் சேவை அல்லவா? यह आवाज बुलंद करना भी सेवा का एक सब्जेक्ट है. சப்தத்தை அதிகரிப்பது கூட சேவையின் ஒரு முக்கிய பாடமாகும். सेवा के कई स्वरूप होते हैं. यह संगठित रूप में आवाज बुलंद होना, यह भी सेवा है. சேவையின் பல வடிவங்கள் உள்ளது. இங்கு சேவையின் மூலமாக சப்தத்தை அதிகரிப்பது கூட சேவையின் முக்கிய பங்களிப்பதாகும். परिवार को देखकर खुशी हुई ना, இந்த ஈஸ்வரிய பரிவாரத்தை பார்த்து மகிழ்ச்சி தானே. कितने भाई बहनों को देखा, எத்தனை சகோதர சகோதரிகளை பார்க்கின்றீர்கள். इतना बड़ा परिवार कभी किसी युग में किसका होता नहीं. இவ்வளவு பெரிய குடும்பம் எந்த யுகத்திலுமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. यह भी सैंपल था, सारा परिवार तो नहीं था ना. இது கூட ஒரு சாம்பிள் மட்டும்தான். இங்கே வந்திருக்கின்றார்கள், பரிவாரம் முழுவதுமே இங்கு ஒன்று சேரவில்லை. सारा परिवार इकट्ठा करे तो पूरी दिल्ली अपनी बनानी पड़े. முழு குடும்பத்தவரையும் ஒன்று சேர்த்தால் முழு டெல்லியை நாம் வாங்கிவிட வேண்டும். अबू में इकट्ठा करे तो अबू रोड तक अपना बनाना पड़े. அபுவில் அகில உலகம் இருக்கின்ற முழு பரிவாரம் ஒன்று சேர்ந்தால் அபு ரோடு வரையில் நமதாக்கி கொள்ள வேண்டும்.
वो भी दिन आएगा जो सब ऑफर करेंगे कि हमारे मकान ले लो, எங்கள் வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், எங்கள் வீட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் காலமும் வர இருக்கிறது. कलकत्ता का विक्टोरिया ग्राउंड आपको तैयार करके देंगे. கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா கிரவுண்டையே உங்களுக்காக தயார் செய்து கொடுத்து விடுவார்கள். ககேங்கே ஆவோ பதாரோ, வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்த வண்ணம் இருப்பார்கள். தீரே தீரே ஆவாஜி ஃபைலேகி, மெல்ல மெல்லமாக இந்த முழக்கம் பரவ ஆரம்பிக்கிறது. அபி யவ்தோ சமஸ்தே ஹேன் யவ் கோய் கம் நஹி, இப்போது நல்ல விதமாக புரிந்துள்ளார்களே, இதுவும் சாதாரண விஷயம் அல்லவே. ब्रह्मा बाप के अव्यक्त होने के बाद इतना संगठन कहो यह देखकर बलिगारी जाते हैं. பிரம்மா பாபா அவ்யக்த நிலை அடைந்த பிறகு எவ்வளவு பெரிய குழு சேர்ந்துள்ளது, இதை பார்த்து அநேகர் தானே வந்து பலியாகின்றார்கள். இது சாதாரண விஷயமா என்ன? और जगह संस्था टूटती है, यहाँ बढ़ती है, ये कमाल देखते हैं. மற்ற மடங்களில் எல்லாம் தலைவர் காலமாகிவிட்டால் அந்த சங்கமே உடைந்து போகிறது. ஆனால் இங்கே அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு அம்சத்தை பார்க்கின்றார்கள். இது விந்தை அல்லவா? सभी ने अपने अपने शुद्ध संकल्प से सहयोग की शक्ति से संगठन की शक्ति से சேவா की. அனைவருமே அவரவருடைய சுத்தமான எண்ணங்கள், சகயோக சக்தி மற்றும் ஒத்துழைக்கும் சக்தி இவற்றின் மூலமாக சேவை செய்கின்றீர்கள். अभी सब जगह से निमंत्रण मिलेगा, இனி அநேக இடங்களிலிருந்து அழைப்பிதழ் வரும். यह राष्ट्रपति भवन आपका घर हो जाएगा, இந்த ராஷ்டிரபதி பவனே உங்கள் இல்லமாகிவிடும். अपने को सदा दिल तख्त नशीन समझते हो, தன்னை எப்பொழுதுமே தந்தையின் உள்ளத்தில் குடிகொண்ட குழந்தையாக உணர்கின்றீர்களா? यह दिल तख्त सारे कल्प में सिवाय इस संगम युग के कहाँ भी प्राप्त नहीं हो सकता. தந்தையின் உள்ளம் என்ற ஆசனம் முழு கல்பத்திலும் சங்கம யுகத்தை அன்றி வேறு எங்குமே கிடைக்காது. दिल तख्त पर कौन बैठ सकता, தந்தையின் உள்ளம் எனும் ஆசனத்தில் யார் அமர்வார்? जिसकी दिल सदा एक दिलाराम बाप के साथ है, யார் உள்ளத்தில் என்றென்றும் ஒரு திலாராம் பாபா இருக்கின்றாரோ அந்த குழந்தைகளே அமர்வார்கள் தந்தையின் உள்ளம் என்ற ஆசனத்தில். एक बाप दूसरा लाख कोई ऐसी स्थिति में रखने वालों के लिए स्थान है दिल तख्त. ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என இருப்ப குழந்தைகளுக்கு தந்தையின் உள்ளமே ஆசனமாகிறது. तो किस स्थान पर रहते हो, ஆக நீங்கள் இப்போது இருப்பது எங்கே? अगर तख्त छोड़ देते हो तो फांसी के तख्त पर चले जाते हो. தந்தையின் உள்ளமெனும் ஆசனத்தை விட்டு சென்று விட்டால் நீங்கள் வேறு ஆசனத்தில் தொங்கிக் கொண்டு இருப்பவராவீர்கள் அல்லவா? या तो है बाप का दिल तख्त या तो माया की फांसी का तख्त. இருந்தால் ஒன்று தந்தையின் உள்ளமெனும் ஆசனத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் மாயாவினுடைய தூக்கு கயிறில் தான் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். या तो है बाप का दिल तख्त या तो माया की फांसी. சொல்லுங்கள், இப்போது எங்கே இருக்க வேண்டும்? தந்தையின் உள்ளமெனும் ஆசனத்தில் அமர வேண்டுமா அல்லது மாயாவின் தூக்கு கயிறில் தொங்க வேண்டுமா? एक बाप के सिवाय और कोई याद न आए अपना सही भी नहीं. ஒரு தந்தையன்றி வேறு நினைவு எதுவும் வரக்கூடாது, தனது தேகம் கூட நினைவில் வரக்கூடாது. अगर देह याद आई तो देह के साथ देह के संबंध पदार्थ दुनिया का सब एक पीछे एक आ जाएंगे. மாறாக ஒரு தேகம் நினைவு வந்தால் அதற்கு பின்னால் சொந்த பந்தம் பதார்த்தங்கள் உலகமே ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். जरा संकल्प रूप में भी अगर सूक्ष्म धागा जुटा हुआ होगा तो वह अपनी तरफ खींच लेगा. நூலிலை போல ஒரு சிறிய எண்ணம் இருந்தாலும் அது பின்னால் வரிசையாக அநேக பல உறவுகளை பந்தங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். इसलिए मनसा वाचा कर्मणा में कोई सूक्ष्म में भी रसी ना हो. ஆகவே
எண்ணம் சொல் செயலில் சூட்சுமமாக கூட எந்த ஒரு விதமான பந்தனம் என்ற கயிறுகளும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சதா முக்து ரகோ தப் அவரோं को भी मुक्त कर सकेंगे. தான் முதலில் விடுபட்டு இருந்தால் தானே அநேகரை விடுவிக்க முடியும். பந்தனம் இல்லாமல் இருந்தால் தானே மற்றவர் பந்தனத்தை அகற்ற முடியும். आजकल सारी दुनिया माया के जाल में फंसकर तड़प रही है. இன்றைய உலகமே முழுக்க முழுக்க மாயாவின் வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. उन्हें इस जाल से मुक्त करने के लिए पहले स्वयं को मुक्त होना पड़े. மாயின் வலையில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை அகற்ற வேண்டும் என்றால் முதலில் தான் அந்த வலையில் இருந்து அகன்றவர் ஆக வேண்டும் அல்லவா. சூக்ஷ்ம சங்கல்பமே भी बंधन ना हो. சூட்சுமமான எண்ணத்தின் அளவில் கூட பந்தனம் என்ற கயிறு கட்டப்பட்டு இருக்கக்கூடாது. जितना निर्बंधन होंगे उतना अपने ऊंची स्टेज पर स्थित हो सकेंगे. எந்த அளவிற்கு பந்தனமற்றவராக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு தன்னுடைய உன்னதமான நிலையில் நிலை பெற்றிருப்பீர்கள். बंधन होगा तो ऊंचा छागते हो फिर भी नीचे आ जाएंगे. பந்தனம் என்று ஒன்று இருந்தால் நீங்கள் மேலே செல்ல நினைத்தாலும் அது கீழே தான் கொண்டு வரும். सभी अपने को इस विश्व के अंदर सर्व आत्माओं से चुनी हुई श्रेष्ठ आत्मा समझते हो. நீங்கள் அனைவரும் இந்த உலகத்திலேயே சர்வ சிரேஷ்ட ஆத்மாக்களாக இறைவனால் கண்டுபிடிக்கப்பட்டவராக உணர்கின்றீர்களா? यह समझते हो कि स्वयं बाप ने हमें अपना बनाया. स्वयं பகவான் தந்தை சிவனை நம்மை தன் குழந்தையாக்கி உள்ளார் என்பதை புரிந்துள்ளீர்கள் தானே? बाप ने विश्व के अंदर से कितनी तोड़ी आत्माओं को चुना. பாபா சிவதந்தை உலகில் இருந்து எவ்வளவு குறைந்த ஆத்மாக்களான உங்களை கண்டெடுத்துள்ளார். और उनमें से हम श्रेष्ठ आत्माएं. அப்படி கண்டெடுத்த ஆத்மாக்களிலும் நாம் எவ்வளவு உன்னதமான ஆத்மாக்கள். இதை உணர்கின்றீர்கள் தானே? यह संकल्प करते ही क्या अनुभव होगा. இந்த எண்ணம் வந்த மாத்திரமே என்ன அனுபவமாகிறது? அத்தீந்திரிய சுக்குக்கு பிராப்தி ஹோகி. உடனடியாகவே உங்களுக்கு அனுபவம் ஆகிறது அத்தீந்திரிய சுகம். ஐசே அனுபவ கர்த்தே ஹோ. அப்படித்தானே அனுபவம் செய்கின்றீர்கள். அத்தீந்திரிய சுக்குக்கு அனுபூதி ஹோதி ஹை வா சுனா. அத்தீந்திரிய சுகம் என்ற அனுபவம் ஏற்படுகிறதா அல்லது வார்த்தை மட்டும் கேள்விப்படுகின்றீர்களா? பிராக்டிக்கல் அனுபவம் है या सिर्फ नॉलेज है? நடைமுறை வாழ்க்கையில் நிஜமாகவே அதை அனுபவம் செய்கின்றீர்களா? அத்தீந்திரிய சுகத்தை அல்லது ஞானத்தின் மட்டும் புரிந்துள்ளீர்களா? क्योंकि ஞான அர்த்தாத் சமஜ். ஏனென்றால் ஞானம் என்றாலே புரிந்து கொள்வது தானே. ஞானத்தை வைத்து கேட்ட ஞானத்தை வைத்து புரிந்து கொள்கிறீர்களா? சமஜுக்கு அர்த்தேகி அனுபவமே லானா. சமஜ் புரிந்து கொள்வது என்றாலே அனுபவத்தில் கொண்டு வருவதாகும். सुनना सुनाना अलग चीज है. अनुभव करना और चीज है. கேட்பது சொல்வது வேறு, அனுபவம் செய்வது வேறு. यह श्रेष्ठ ज्ञान है अनुभवी बनने का. இந்த மிக உயர்ந்த ஞானம் அனுபவியாக நம்மை மாற்ற வல்லது. द्वापर से अनेक प्रकार ज्ञान सुने और सुनाए. द्वापर யுகத்திலிருந்து अनेक விதமான ஞானத்தை கேட்டிருப்பீர்கள், சொல்லி வந்திருப்பீர்கள். जो आधा कल्प किया वह अभी भी किया तो क्या बड़ी बात. அரை கல்பமாக செய்ததையே இப்போதும் செய்து கொண்டிருந்தால் அது என்ன பெரிய விஷயமாகும். यह नई जीवन नया युग नई दुनिया के लिए नया ज्ञान तो इसकी नवीनता ही तब है जब अनुभव में लाओ. இது புதிய வாழ்க்கை, புதிய யுகம், புதிய உலகிற்கான புத்தம் புதிய ஞானம். எனவே புதுமை கொண்டு வரவில்லை என்றால் अनुभव என்ன செய்வதாகும். एक एक शब्द आत्मा परमात्मा चक्र कोई भी ज्ञान का शब्द अनुभव में आए. இங்கு கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்மா பரமாத்மா சக்கரம் எந்த ஞானத்தை கேட்டாலும் அதை அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். ரியலைசேஷன் ஹோ. உளப்பூர்வமாக உணர வேண்டும். ஆத்மா ஹோ யக அனுபூதி ஹோ. நான் ஆத்மா எனும் பொழுது அனுபவம் ஆக வேண்டும். परमात्मा का अनुभव हो इसको कहा जाता नवीनता. பரமாத்மா என்ற சொல்லை உச்சரிக்கும் பொழுதே பரமாத்மாவின் அனுபவம் ஏற்பட வேண்டும். இதுதான்
புதுமை தன்மை. ஆகவே வாழ்க்கையில் புதுமையை கொண்டு வாருங்கள். नया दिन नई रात नया परिवार सब कुछ नया ऐसा अनुभव होता है. புத்தம் புதிய நாள், புத்தம் புதிய இரவு, புத்தம் புதிய பரிவாரம் குடும்பம் இவை அனைத்தும் அனுபவம் ஆகிறதல்லவா. भक्ति का फल अभी ज्ञान मिल रहा है तो ऐसे ज्ञान के अनुभवी बनो अर्थात स्वरूप में लावो. பக்தியின் பலனாக ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஞானத்தை அனுபவம் செய்யுங்கள். சொரூபத்தில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். सब विजयी रतन होना, विजय का झंडा पक्का है ना. அனைவரும் வெற்றி ரத்தினங்கள் தானே. வெற்றிக்கான கொடி பறக்க விட்டீர்களா. विजय हमारा जन्मसिद्ध अधिकार है. வெற்றி நமது பிறப்புரிமை. यह मुख का नारा नहीं लेकिन प्रैक्टिकल जीवन का नारा है. இது வாய் சொல்லில் மட்டும் சொல்லக்கூடிய முழக்கம் அல்ல, நடைமுறை வாழ்க்கையில் நாம் அடைகின்ற அனுபவத்தின் முழக்கமாகும். कल्प कल्प के विजयी हैं, अब की बार नहीं, और कल्प के अनगिनत बार के विजयी हैं. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கல்பமும் வெற்றி அடைந்தவர்கள் தான். இப்போது மட்டுமல்ல, ஒவ்வொரு கல்பத்திலும் கணக்கில் அடங்காத முறை வெற்றியே வெற்றிதான். ஐசே விஜயி சதா ஆசிரித்தே ஹேனா. அப்படி வெற்றி காண்பவர்கள் சதா முகமலர்ச்சியோடு இருப்பார்கள் அல்லவா. हार के अंदर दुख की लहर होती है. सदा विजयी जो होंगे वह सदा खुश रहेंगे. தோல்விக்குள்ளேதான் துக்கம் இருக்கிறது. சதா வெற்றி அடைபவர்கள் குஷியாகவே இருப்பார்கள். कभी भी किसी सर्कमस्टेंस में भी दुख की लहर नहीं आ सकती. ஒருபோதும் எந்த சூழ்நிலையானாலும் துக்கம் என்பது சாயல் கூட வர முடியாது. दुख की दुनिया से किनारा हो गया, रात खत्म हुई, प्रभात में आ गए तो दुख की लहर कैसे आ सकती. துக்கம் எனும் உலகத்தை ஒதுக்கி வந்து விட்டீர்கள். இரவு முடிவடைந்து விட்டது, அதிகாலை புலர்ந்து விட்டது. இனி துக்கம் எங்கிருந்து வர முடியும். विजय का झंडा सदा लहराता रहे, नीचे ना हो. வெற்றியின் கொடி பறந்த வண்ணம் இருக்கட்டும், அந்த கொடி ஒருபோதும் கீழே இறங்கிவிடக் கூடாது. விதாய் கே சமய தீதி சே. விடை பெறும் நேரத்தில் தீதியுடன் பாபாவின் உரையாடல். பாப் தாதா भी प्रेम के बंधन में बंधे हुए हैं. பாப் தாதாவும் குழந்தைகளின் அன்பில் கட்டுப்பட்டிருக்கின்றார். छूटने चाहे तो भी छूट नहीं सकते. விடுபட முயற்சித்தாலும் விடுபட முடியவில்லை. इसलिए भक्ति में भी बंधन का चित्र दिखाया. எனவே பக்தியில் கூட கட்டுப்பட்டதாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது படங்களில். प्रैक्टिकल में प्रेम के बंधन में अव्यक्त होते भी बंधना पड़ता है. அதே நடைமுறை வாழ்க்கையில் அன்பு எனும் பந்தனத்தில் அவ்வியக்தமான இறைவனே கட்டுப்படுகின்றார். அங்கே பக்தியில் உரலில் கட்டி போட்டதாக கண்ணனை காட்டியுள்ளார்கள். அது அன்பு என்ற பந்தன கயிறில் கட்டி போட்டதாகும். व्यक्ति से छुड़ाया फिर भी छूट नहीं सकता. இந்த உடலை விட்டு சென்று ஆயிற்று, ஆனாலும் விடுபட முடியவில்லையே. इसलिए आप भी बंधन में हो. எனவே நீங்களும் பந்தனத்தில் வந்துள்ளீர்கள். बाप भी बंधन में है. எனவே தந்தை சிவனும் தந்தை பரமாத்மாவும் குழந்தைகளின் அன்பில் கட்டுப்பட்டு இருக்கின்றார். विदेशियों की और इशारा है. यह भी तपस्या कर रहे हैं. அயல்நாட்டு குழந்தைகளை பார்த்து பாபா சொல்கின்றார், இவர்களும் தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றார்கள். दिन है व रात है, इसलिए तो कहते जादू लगा दिया. இரவோ பகலோ எதுவாயினும் தபஸ்யாவில் மூழ்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே மந்திரம் என சொல்லப்படுகிறது. முரளி காசார். முரளியின் சாராம்சம் சங்கம் யுகு விசேஷता है. சங்கம யுகத்தின் விசேஷ தன்மையே அபியபி புருஷார்த்த அபியபி பிரத்யக்ஷ பல். இப்போதே முயற்சி, இப்போதே கைமேல் பலன். ஜஹா யாது है वहां फरियाद नहीं, ஜஹா ஃபரியாத் है वहां याद नहीं. எங்கே பாபா நினைவோ அங்கே வேண்டுதல் கிடையாது, எங்கே வேண்டுதலோ அங்கு பாபா நினைவு கிடையாது. एक बाप दूसरा ना कोई, ऐसी स्थिति में स्थित रखने वालों के लिए स्थान है. बाप का दिल तख्त. ஒரு தந்தையன்றி வேறு யாரும் இல்லை என்ற மனோநிலையில் இருப்பவர்களுக்கான இருப்பிடம்தான் தந்தையின் உள்ளம் என்ற ஆசனமாகும்.
या तो है बाप दादा का दिल तक या तो माया की फांसी का तक. ஒன்று குழந்தைகள் அமர கிடைத்திருப்பது பாப் தாதாவின் உள்ளமென்ற ஆசனமாகும். அதை விட்டுவிட்டால் மாயாவினுடைய தூக்கு கயிறாகும். अच्छा, ओम शांति.